ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நோ காஸ்ட் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்கலாம். அதோட என்னோட யூட்டிலிட்டி ஏரியா நான் எப்படிலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கலாம். ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நோ காஸ்ட்னு சொல்லலாம், இல்லைனா லோ காஸ்ட்டில் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய பொருட்களை வச்சு தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் இருக்க யூட்டிலிட்டி ஏரியா. இங்கே வந்து நாங்கள் வாஷிங் மிஷின் அது மட்டும்தான் வைக்க முடியும். ரொம்பவே ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். ஸோ அதில் வந்து நான் எப்படி வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது வந்து ஒரு பழைய ஷூ ரேக் தான். ஸோ நாங்கள் இப்போ அதை யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால நான் இதை வந்து அந்த கிரில் இருக்கும்ல அதில் மாட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ ரொம்ப தூசி ஆகுதுங்கிறதுனால நாங்கள் ஒரு ஷீட் வச்சு கவர் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் இருக்க இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய பழைய ஷால் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்க்ரீன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த ஷூ ரேக் ஷெல்ஃபை வந்து நான் வந்து மாட்டியிருக்கேன். எஸ் ஹூக் இருக்குல்ல, அதில் தான் மாட்டி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஷெல்ஃபில் நம்ம எப்போதும் வாஷிங் லிக்விட்ஸ் எல்லாமே அதில் வச்சுருக்கேன். நம்ம சானிடைசர் அந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கான எல்லா வாஷிங் லிக்விட்ஸ், ஸ்ப்ரே பாட்டில்ஸ் எல்லாமே அதில் வச்சுருக்கேன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா கிச்சன் டவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற கவர்ஸ் இருக்குல்ல, பெரிய பெரிய கவர்ஸ், அது எல்லாத்தையும் மடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம்னாக்கா நம்ம கடையில் போய்ட்டு அதை அவங்கள்ட்ட வாங்கினா 10 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டே போயிட்டோம்னாக்கா நம்ம அதை வாங்கிக்கலாம். அதுக்காக இந்த பவுச்சில் வந்து கம்ஃபர்ட் இருக்குது. இதை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு பாட்டிலில் யூஸ் பண்ணிட்டு திரும்பி வேணும்னா ரீஃபில் பண்ணிக்குவேன். அதுக்காக அங்கனே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கவரில் உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா கிளிப்ஸ் எல்லாத்தையும் அங்கனே வச்சுருக்கேன். மிஷின்லேருந்து துணியை எடுத்துகிட்டு நம்ம காயப்படும் போது கிளிப் வேணும்ல, ஸோ அதுக்காக அதை அப்படியே கையில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்காக நான் இது எங்கனே வச்சுருக்கேன். ஸோ பசங்களும் எடுக்க மாட்டாங்க, எல்லாம் எடுத்து கீழே கொட்டி வச்சுருவாங்க. இதனால் மேலே இருக்கும்போது அவங்க அதை எடுக்கவும் மாட்டாங்க. அதுக்காக தான். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாக்ஸில் வந்து நான் அருவாமனை, தேங்காய் திருவுறது, அருவாள் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து குழந்தைங்க எடுக்கவே கூடாதுங்கிறதுனால நான் மேலே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கொட்டாச்சியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வீட்டுக்கு சாம்பிராணி போடுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பசங்க ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க இதில் அப்படியே வச்சுருப்பேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த ரேக்கில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிட்டர்ஜென்ட் சோப்பு, அப்புறம் வந்து குப்பை பேஸ்கெட்கான கவர் அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இதெல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கான பவுடர்லாம் இருக்குது. அப்புறம் இதில் வந்து ஸ்க்ரப்பெல்லாம் மேலே வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பி ஸ்க்ரப் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது. அதோட வந்து பாத்திரம் கழுவுற சோப் அதெல்லாம் அதில் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சோம்னாக்கா நமக்கு தேங்காய் அந்த இதெல்லாம் கொட்டாது, அதனால. அப்புறம் கீழே லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா வைப்பர்ஸ், அந்த துடைக்கிற துணி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் வச்சுருக்கேன். ப்ரஷ், இந்த மாதிரி எல்லாமே க்ளீனிங் ஐட்டம்ஸ்லாம் அதில் வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா பழைய அந்த கோஸ்டர்ஸ் மாதிரி உள்ளது. ஸோ அதை இங்கே வச்சுருக்கேன். இவ்வளோ மட்டும் இந்த ஷெல்ஃபில் வந்து எல்லாத்தையும் நான் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இது எல்லாமே வந்து குழந்தைங்க கையில் எட்டாத மாதிரியும் பார்த்துக்கணும். அதனால நான் இதை வந்து ஹூக் மாட்டி மேலே வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம இந்த மாதிரி தனியாக ஒரு இடத்துல வச்சோன்னா தான் நமக்கு கரெக்டாக எடுக்க ஒரு ஈஸியாக இருக்கும். அதனால ஸோ உங்கள்கிட்டையும் ஒரு பழைய இந்த மாதிரி ரேக்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே வந்து ரொம்பவே நோ காஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாஷிங் மிஷின் இருக்குது. இது மேலே வந்து என்னோடய பழைய ஒரு ஸ்டோவில் வந்து நான் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன தொட்டி மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். இது வந்து அழகாக இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து ஒரு மேலே ஒரு கயிறு கட்டி அதில் வந்து அப்படியே கொடி மாதிரி படர விடலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதே போல் என்றைக்கும் வந்து இந்த மாதிரி தொட்டிலாம் வைக்கும்போது கீழே ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு வைங்க. ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணிலாம் கீழே ஒழுகாமல் இருக்கும். நாங்கள் வந்து இங்கே மிஷின் வச்சுருக்கிறதுக்காகவே தான் நாங்கள் மழை பெஞ்சால் தண்ணி அடிக்கிறதுக்காக நாங்கள் ஷீட் வச்சு கவர் பண்ணிட்டோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து சிலிண்டர் இருக்கும்ல, அது மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் குப்பை தொட்டி இருக்கும். அதே போல் நீங்கள் இந்த மாதிரி சிலிண்டர் வைக்கும்போது சிலிண்டருக்கான ஸ்டாண்ட் இருந்தால் அதில் வைங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம அரிசி வாங்குகிற கவர்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி சாக்கு கவரை வச்சு வச்சோம்னாக்கா இந்த மாதிரி துருவாகாது. இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே இந்த மாதிரி துரு ஆயிருந்த இடம் தான் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். இதெல்லாமே எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வந்து காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம எவ்வளோ குட்டியான இடமா இருந்தாலும் நம்ம அதை எப்படி நம்ம அழகாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த சைடு இருக்க அந்த கிரில்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழைய கேலண்டர் அட்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். ஸோ மழை தண்ணி எதுவும் உள்ளே வராது, அதுக்காக. இப்போ அதுக்கப்புறம் பாத்ரூமில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஹேங்கர் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள்.
இது வந்து நீங்கள் ஷெல்ஃபாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா இது அரௌண்ட் வந்து ஒரு 800 அந்த ரேஞ்சுக்கு ஆகும். நான் வந்து இதை ஜஸ்ட் ஒரு 120 அந்த ரேஞ்ச்லேயே முடிச்சிட்டேன். இது வந்து சாதாரண பிளாஸ்டிக் கடைகளில் வந்து கிடைக்கும் மல்டிபர்பஸ் ஹேங்கர் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஷவர் டேப் இருக்கும்ல, அதுக்கு மேலே ஒரு நம்ம ட்ரெஸ் ஹேங்கரை வந்து மாட்டியிருக்கேன். ஷர்ட் ஹேங்கர் இருக்கும்ல, அதை மாட்டிட்டு அதுக்கு மேலே இந்த 2 ஹேங்கர்ஸையும் வந்து மாட்டியிருக்கேன். இதில் நம்ம ஏகப்பட்ட பாத்ரூம் ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கலாம். ஷாம்பூ டப்பா, அந்த மாதிரி மாவு பொடி, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம குளியலுக்கான தேவையான அனைத்து பொருளையுமே இதில் அழகாக வச்சுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஷெல்ஃபாக வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு இடம் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் இதில் நான் எல்லா விதமான ஷாம்புலேருந்து ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி எல்லாமே இதில் தான் அடுக்கி வச்சுருக்கேன். என் பையனோட குளியல் பொடி அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இதில் தான் இருக்குது. ஷாம்பூஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே பெரிய ஷெல்ஃப் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த கடையில் வாங்கும்போது அது 700 800 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஆனால் இதை நான் ரொம்பவே ஒரு சின்ன கம்மியான காஸ்ட்டில் நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழைய ஒயர் தான் வச்சுருந்தேன். அதை வச்சு இந்த வாட்டர் ஸ்ப்ரைட் பாட்டில் இருக்கும்ல, அதில் வந்து நான் வந்து மணி பிளான்ட்டை வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்லா சூப்பராக வந்து முளைச்சும் வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து லோ பட்ஜெட்டில் வாங்கிடலாம். நம்ம நிறையா திங்ஸும் இதில் வந்து வைக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பழைய ஒரு பிளாஸ்டிக் கூட தான். ஸோ அதை வந்து நான் 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த விண்டோக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரியும் ஆயிக்கும். பின்னாடி வந்து நமக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. ஸோ நீட்டாக மறைச்சும் இருக்கும். அதுக்காக நான் இது வந்து ஒரு பழைய கேலண்டரில் ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன். அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டை 2ஆக கட் பண்ணி இதில் வந்து ஷெல்ஃப் மாதிரி வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஹேங்கர் தான். இதை நீங்கள் வந்து இங்கே மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வந்து ஷெல்ஃப் மாதிரி கூட வச்சுக்கலாம். எங்கே ஆணி இருந்தாலும் அதில் வந்து அழகாக மாட்டி வச்சுக்கலாம். மாட்டி வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் போகும்போது என்னென்ன தேவையோ அந்த ஐட்டம்ஸ்லாம் மேலே வச்சுருக்கேன். இப்போ மேலே வந்து பார்த்திங்கனாக்கா கிளாஸ் எல்லாமே இருக்குது. அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு டவலும் வந்து குட்டியாக வந்து அதில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வெளில போகும்போது மறக்காமல் இதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகலாம். அதே போல் வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம கண்டிப்பாக இதில் வச்சிடலாம். ஸோ எங்கேயும் தொலைய சான்ஸே இருக்காது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சானிடைசர் பாட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சில்லறெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுச் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு எதாவது தேவைன்னா எழுதி வச்சுக்கிறதுக்கான அந்த குட்டி நோட்டும் வந்து இதில் வச்சுருக்கேன். நோட் பேட் மாதிரி அதுக்கு தேவையான பென் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் நான் இதில் வச்சுருப்பேன். நமக்கு எங்கேயுமே தேடி அலைய தேவையில்லை. இப்போ ஏதாவது நோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து அழகாக எடுத்து நம்ம எழுதிக்கலாம். வெளில போகிறப்பே நமக்கு தேவையான ஐட்டம்ஸை மட்டும் இதில் வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பழைய பேஸ்கெட் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் செஞ்சுருக்கேன் இந்த நோ காஸ்ட் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே போல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.